இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் விசேஷித்த கரங்களுடன் வழிநடத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். ஆண்டு நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எங்களை பாருங்க ஐயா, எங்களை பாருங்க. கரம் கூட இருக்கட்டும், கேட்கலாமா? அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த சேற்றில் சொந்தோன என்னையும் தேடி வந்தீரே, பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. என்னில் உள்ள நன்றி பொங்கி வழியோதன் நாதனே, என்னிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வழியோதன் நாதனே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையில் ஆசையே.
நின் பாத சேவையன் ஆசை நின் பாத சேவையன் ஆசை. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்கான சமூகத்தை நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபை வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அப்படியே மறைத்து வெளிப்படுங்க. மதுரை மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை பேசுங்கப்பா. நீங்கள் பேசுங்க. அப்படி மறைத்து வெளிப்படுங்க. தகுதியற்றவன் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. மீதியான காரியத்தெல்லாம் பொறுத்து கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிறைய காரியத்தை பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். எப்தா ஒரு மகன், ஒரு பரஸ்திரி மகன். அதில் தேவனுக்கு பிரியமான மகனாக இருந்தான். ஒரு சாட்சியுள்ள மகனாக இருந்தான். அம்மன் புத்திரர்கள் சில ஜனங்களை அடுக்கி ஒடுக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. விடுதலை இல்லை. ஜனங்களுக்கு விடுதலை இல்லை. என்ன செய்யவே தெரியல. எல்லாரும் பரங்கிடப்பட்டு வேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எங்கே போனாலும் விடுதலை இல்லை. காரணம், தன் வாழ்க்கை பாவமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை. மத்தியானம் ஒரு பாசிட்டிவ் ப்ரேயருக்கு நான் போயிருந்தேன். போய் முடித்து ஜெபம் முடிக்கும்போது ஒரு மகள் என் பக்கத்தில் நின்று ஒரே அழுக. 2 கண்ணையும் ஏங்கி ஏங்கி அழுறா. காரணம், புருஷன் குடிகாரன், மகளும் குடிகாரி. மகளையும் குடிகாரியாக மாற்றிட்டான் புருஷன். 2 பேரும் பயங்கரமான குடி. வேலை செய்கிறதில்லை. சர்ச்சுக்கே நீ போகக்கூடாதில்லை. நீ சர்ச்சுக்கு போனால் தானே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லித்தராங்க. நீ சர்ச்சுக்கு போகாத. ரொம்ப வேதனை. அது மாற்றாமல் 2 பேரும் மாற்றி மாற்றி இந்த மகளை அடிக்கிறாங்க. பிடிச்சி தாங்க முடியல. வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 27, 28, 29 வருஷங்களை வாசிக்கும் போது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்களின கண்கள், மதுபானம் இருக்கிற இடத்துல தானே வேதத்தில் வாசிக்கும். இல்லை, ஜனங்கள் மாற மாட்டாங்களா? கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு 24 வருஷம் குடிக்கணும்னு சொன்னா உன் நிலைமை என்ன? உனக்கு நிலைமை என்ன? ஆண்டு எதுக்கு அந்த பாடுகளை பட்டார்? எதுக்கு அந்த வேதனை அனுபவித்தார்? சொட்ட 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 ரத்தம் சொட்ட சொட்ட தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தாரே. அந்த காட்சியை பார், அந்த வேதனையை பார். சிலுவையில் ஆண்டவர் ரத்தம் சொட்ட துடிச்சுக்கிட்டு இருக்காரு. வலது பக்கத்தில் கல்லை, இடது பக்கத்தில் கல்லை. அதில் ஒரு கல்லை சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனா நீ கீழே இறங்கி வா, எங்களையும் இறங்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் உள்ள கல்லையும் சொல்கிறான், அப்பா நாமளும் நியாயமாக வேண்டிய பனிஷ்மெண்ட் அடைகிறோம். இவர் தகாதவனு சொல்லியப்பா, தகாதவனு சொல்லி எப்படி பேசாதடான்னு சொல்லி அந்த வேதனையோடு சொல்கிறான். சொல்லிவிட்டு ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளுங்க. அவர் சொல்ல, ராஜ்யத்தில் இல்லைப்பா, இன்றைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய். காரணம் கேட்டால் அது கல்வாரி காட்சியை பார்க்க, சிலுவை காட்சியை பார்க்க அவளை தாங்க முடியல. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே குடிக்கும் தாயுள்ளமே, தூய
என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கினீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கினீ. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானே. எங்கள் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அழைக்கும் கரங்களிலே ஆடிகளோ தாவி. அழைக்கும் கரங்களிலே ஆடிகளோ தாவி. நினைத்து பார்க்கையிலே உள்ளம் உருகுதையா. உம்மை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூடனுமே மறுரூபமாகணுமே. எல்லா மனிதர்கள் போகணுமே மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.
ஆண்டவர் சிலுவையை பார்த்தாங்கண்டா, ஆண்டவர் பட்ட பாடுகளை நினச்சி பார்த்தாங்கண்டா, எனக்காக தான் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்கு அந்த அவமானத்தை சகிச்சார். தப்பு பண்ண மாட்டான் மனுஷன். ஒரு பயமில்லாத வாழ்க்கை, ஒரு அச்சமில்லாத வாழ்க்கை. நம்ம காசு நம்ம குடிக்க போகிறோம், நம்ம எவங்க யார் கேட்குது? உன் சரியாக தானே கெட்டு போகுது, உன் சரியாக தான் கெட்டு நாசமாக போகுது. அந்த குடியில் உனக்கு என்ன லாபம்? எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம், தாங்க முடியாத அளவில். சாயந்தரம் நான் வாக்கி போயிட்டு இருந்தேன். பனசீர் அண்ணம்மா 2 பேரும் பார்த்தேன். அவங்க ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்காங்க. ஒரு பைசா வீட்டுக்கு கொண்டு போகிறதில்லை, குளத்தை குளிச்சிடறாங்க. ரொம்ப வேதனையாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குடும்பத்தை பற்றி நினைக்கிறதில்லை. சிவகாசிலேருந்து ஐயா ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு ஐயர் வளர்ந்துருக்காங்க, டேவிட்சன் சொல்லி. தேவனுக்கு பயந்த மனுஷன். தம்பிமார் கூட வந்திருக்காங்க. ராக்லைன் மிஷனரியை பற்றி ஒரு மனம் போயிருக்கும்போது வேதனையோடு சில காரியங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. பகிர்ந்துக்கிட்டது மிஷனரி வாழ்ந்த வாழ்க்கை, அவர் வாழ்ந்த சூழ்நிலை. இங்கிலாந்து தேசத்தில் வாழ்கிற வயசு 100 வயசு வரைக்கும் வாழலாம். அவ்வளோ கிளைமேட்டு, அவ்வளோ அருமையான சாப்பாடு, அடிப்படை சூழ்நிலை. 43 வருஷம் வாழ்ந்துருக்காரு. அவ்வளோதான். அங்கே வந்து 43 வருஷம், 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணியிருக்காரு. சங்கரங்கோயில் பக்கத்தில் வாக்கக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. 2160 ரூபாய்க்கு ஒரு ஆலயம் கட்டியிருக்காரு. 3 ஏக்கர் நிலம் 1560 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நம்ம மக்கள் அதை பராமரிக்கலை. மாடு மேயும் புல் மேயும். அவங்கள்ட்ட சொத்தை பார்க்காம இருப்பாங்களா? அவங்கள்ட்ட சொத்தை விட்டுட்டு போவாங்களா? எவனோ ஒருத்தர் வாங்கி கொடுத்தான், யாரோ வாங்கி கொடுத்தான், நமக்கு என்ன, நம்ம அதில் வந்து பட்டா போட்டு நம்ம வீடு கட்டலாமா? இதை தான் நினைக்கிறபடிய. நீ இடம் வாங்க வேண்டாம், நீ ஒரு அடி நிலம் கொடுக்க வேண்டாம். மிஷனரி உருவாக்கி கொடுத்த சொத்தை பாதுகாக்கலாம். இல்லை, அங்கே ஒரு குருவானுக்கு இருந்தாங்க, எமில் தம்பி இருந்தார். அவர் சொன்னார், ஒரு நாள் கூப்பிட்டு, என்ன ஐயா, அந்த மக்கள், இந்த பகுதியில் மக்கள்லாம் நிறையா செருப்பு இல்லாமல் நடந்து போகிறாங்க. சாத்தூர் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு நடந்து போகிறாங்க. வேண்டுதலோட, கண்ணீரோட, தாகத்தோடு ஓடுறாங்க. ஐயா, ராக்லைன் மிஷனரி கட்டின சர்ச் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணி ஒரு கோபுரத்தை கட்டி நல்லா இருக்கும்னு சொன்னார். என் மனசில் ஒரு பாரம் இருந்துச்சு. சரி தம்பி அப்படி சொல்லி பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி 120 அடிக்கு மேலே கோபுரத்தை கட்டி ஒரு பேசனேஜ் ஒன்று கட்டி பரியான செலவு நினைக்கல. பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தர போகிறாரு. நம்ம அக்கௌண்ட்டெல்லாம் பரலோகத்துக்கு ஆண்டவர் மாற்றிட்டார். நமக்கு தருவார் உங்கள் நம்பிக்கையில் பண்ணியாச்சு. காரணம் ராக்லைன் மிஷனரினால வந்ததுனால தான். இந்த ராக்லைன் மிஷனரி போல் மிஷனரி வராமல் இருந்திருப்பாங்கன்னா ஒரு அடி நல்ல மட்டும் கிடையாது. நம்ம இடத்துக்கு அந்த நம்ம மிஷனரி உருவாக்கி கொடுத்த சொத்துக்கு சந்தா கட்ட முடியல, தீர்வு கட்ட மாட்டாங்க. எப்படியோ போகுது, எவனோ சம்பாதிச்சான். ஆனால் திருச்சபை சொத்தை மட்டும் கூறு போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். திருச்சபை சொத்தை கூறு போட்டோன்னா ஆண்டவனு கூறு போட்டுருவார் மட்டும் மனசில் நிச்சயவாள். திருச்சபை சொத்தை கூறு போட்டு துட்டு கொடு பணம் இல்லாமல் கஷ்டம் வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை. எப்தான் பாருங்களேன், நியாய 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எம்மோன் புத்திரர் வந்து கேட்குறான். எல்லாரும் சொல்கிறாங்க, நீ ஜெயிச்சு கொடு, உன் தலைவனாக்குறோன்றாங்க. தலைவன் கூட வேண்டாம், நீ உண்மையாக மாளியான்னு சொல்கிறான். அவன் சொல்கிற காரியம் அதுதான். அதே மாதிரி ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. அவனுக்கு ஒப்பு கொடுக்கும் ஒரே வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே இந்த அம்மன் புத்திரர் என் கையில் நீ ஒப்பு கொடுப்பீரானா, என் கையில் நீ ஒப்பு கொடுப்பீரானா, நான் வீட்டுக்கு வந்து ஜெயிச்சு வீட்டுக்கு வரும்போது
என் கண்ணு முன்னால் எது வருதோ அது உமக்கு பலியிட்டுருவேங்க. ஒப்பந்தோடு பலியிடுறான். ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டாரு. அம்மன் முத்தெல்லாம் ஜெயிச்சு வீட்டுக்கு வாரான். அவன் மனைவி கிடையாது, ஒரே மகா வாலிப மகள் நடனமாடி வாரா. இந்த காட்சியை பார்த்த உடனே கதறி அழுகுறான். ஐயோ மகளே, ஐயோ மகளேன்னு கதறி அழுகுறான். அவ சொல்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்றா, எதுக்கும் கவலைப்படாதப்பா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தல்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தல்ல, தியாகமான வாழ்க்கை வாழ்ந்தல்ல, ஆண்டு இவ்வளோ பெரிய ஜெயித்தவன் வாழ்க்கை தந்திருக்காரு, என்ன பலியிடு, ஒன்றும் பலியிடு. அதான் ஒரே கண்டிஷன் போடுறா, 2 மாதத்துக்கு என் தோழிமார் கூட பக்கத்தில் போய் மலையில் என் கழிப்பாக சுற்றிட்டு வரேன்ப்பா, கழிப்பாக சுற்றிட்டு வரேன்ப்பா, எனக்கு மட்டும் ஒரு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கா. கண்ணீரோடு தன் மகளை ஒப்பு கொடுக்குறான். அந்த வாழ்க்கை மட்டும் இருக்குமா? அவனுக்கு தெரியும். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தோற்றும்போது உம்மை மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும்போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கினவர் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலம் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும்போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும்போது நல் துணையாயிருப்பவரே, ஆவியால் தேடி அபிஷேகம் செய்பவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன்.
பயணத்திலே மேகத்தூடாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூடாய் வருபவரே, வார்த்தையின் திருவுணவா வள்ளமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அது எப்போ பார்க்கும்போது வாழ்க்கையில் வைராக்கியம் மனுஷன் வாழ்க்கையில் வேணும். இந்த உலகத்துக்கு ஒன்றும் இல்லைல்ல, அந்த உலகம் முடிஞ்சு போகிறவர் பரலோகம் தான். பரலோகத்தை ஆண்டவரோடு வாழ்வோம் நம்பிக்கையே மனுஷன் வந்துட்டு அப்படின்னு சொன்ன வீணான காரியத்துக்கு பெருமைப்பட மாட்டான், வீணான காரியத்தை யோசிக்க மாட்டான், வீணாக பணம் சம்பாதிக்கணும், பணம் தான் வாழ வைக்கணும்னு நினைக்க மாட்டான். பணம் வந்து எல்லாத்துக்கும் வேறு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பண ஆசை மனுஷன் நிறைய தப்பு பண்ணுறான், நிறையா. அதுவும் சிஎஸ்ஐய நம்ம ஆட்களை சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப வேதனை. பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்துட்டு வேற எங்கேயும் போகாது, வீட்டு முன்னே சுற்றி சுற்றி உங்ககிட்ட தான் படுக்கும். அதை மனசில் வச்சு வாழணும். சாத்திர காப்பித்தினேக வாழ்க்கையை பாருங்களேன். தானியேல் 3ஆவது இடத்தை வாசிக்கும் போது பாபிலோன் தேசத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நேபுகாத்நேச்சார் என்ன செய்றான்? தூரம் அங்கே சமவெளியில் 60 முழ உயரம் 6 முழ அகலத்தில் சிலையை உருவாக்குறான். நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிலையில் நிறைய வைப்பாங்க. நாங்குநேரி போகிற வழியில் ஒரு மக்கள் பார்த்துட்டு ஏதோ ஆகட்டும், ஆஸ்வதிக்கப்படட்டும்னு நினைக்காங்க. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் பார்க்கும் முகம்தான் ஆஸ்வதிக்கப்பட முடியும், அவர் தான் விடுதலை தர முடியும். நிறைய பேர் தெரியல, பாவம், அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தான் நம்ம வேதனைப்படணும். அவ்வளோதான். ஆண்டவரே இன்னும் சொந்தமான வாழ்க்கையை மாற்றி கொடுத்து உன் பார்க்கபடி எனக்கு கிருபையை நீ தாங்கன்னு அவர்கிட்ட கேட்கணும். நிறையா 3 பேரும் வணங்கலை. அந்த மக்கள்லாம் ரொம்ப கொதிச்சு போய் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா தூராங்க சம்பளியில் ஒரு சிலையை வச்சு ஞாபகம் இருக்கா? 60 முழ உயரம் 6 முழ அகலத்தில் வச்சிங்களே ஞாபகம் இருக்கா? நீர் இஸ்ரேல் தேசத்துலேருந்து அடிமையாக 3 பேர் கொண்டு வந்தீங்களே, ஒரு 3 மனுஷன் அங்கே இருக்கானே, அவன் அந்த சிலையை வணங்கல, நமஸ்கரிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் இவங்க கடவுளுக்கு தன்னை திடப்படுத்தி கொண்டாங்க. ஏன் திடப்படுத்தி கொண்டாங்கன்னா, உண்மையான தெய்வம் இயேசுவை தவிர வேறு உலகத்தை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அவன் தான் ரட்சிக்க முடியும். தானியேல் 88 வயசு நிறைஞ்சிருக்காருங்க. அவர் நேரத்தில் வெளிநாட்டுக்கு எங்கேயும் போயிருக்கலாம், வெளியூர் வேலையை எங்கேயும் போயிருந்துருக்கலாம். அவர் இருந்தாலும் ஒருவேளை அவங்கள காப்பாற்ற கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்க எதையும் கவலைப்படலை. ராஜா கூப்பிட்டு கேட்குறான், ஏப்பா நான் தூரம் அங்கே சம்பளியில் ஒரு சிலையை வச்சுனே, நீ உங்களுக்குலாம் தெரியுமில்ல, நீ வணங்கலையா? வணங்கலைங்க. ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, எங்கள் தெய்வம் எனக்கு விடுவிப்பார், அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்த சிலையை நாங்கள் வணங்க போகிறதில்ல. தானியேல் 3:3 16 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பு புல்லரிக்கும். அதில் வாசிக்கும் போது வைராக்கியமான வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கையில் வேணும். வைராக்கியமான வாழ்க்கை இல்லை, ஒரு வைராக்கியமான வாஞ்சியான வாழ்க்கை வேணும். ஆண்டவர் நடத்துவார், ஒன்றும் செய்ய முடியாது. கடைசி என்ன பண்ணிட்டான்? அக்னிச்சுவலை ரெடி பண்ணி இராணுவத்தில் பலசாலிகளை ஏற்படுத்தி சாதாரண சூடாக்கிறத பார்த்தாலும் 7 மடங்கு சூடாக்கி
கொண்டு வந்து போடுறாங்க. ஆனால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. பார்த்துட்டு ராஜாவே பார்க்கலாம். பார்த்து என்ன சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவனே இல்லைன்றான். வைராக்கியம். கிறிஸ்தவனை பிறந்த எல்லாருக்கும் ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வேணும். கடவுள் சாட்சிய மகிமை விளங்கணும்னு சொல்லி நினைக்கணும். யாருக்கும் சோம்பல் அப்படி சொன்ன யாரையும் தேடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால யாக்கோபில் சொல்கிறார்ல, யாக்கோபு 5 வாசிக்கும் போது, உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை அழைப்பானாக, இயேசுவின் நாமத்தினால எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். எலியா என்ப மனுஷன் பாடுள்ள மனுஷனாக இருந்தான். கருத்தா ஜெபம் பண்ணால 3 வருஷம் தான் ஆண்டு வானத்தை அடைச்சி போட்டார்ல, 3 வருஷத்தை அடைச்சி போட்டார்ல. மறுபடியும் ஜெபம் பண்ணான், வானம் திறந்தது, மழை பெஞ்சதில்லை. ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வேணும். 2 ராஜாக்கள் 5 வாசிக்கும் போது, சீன நாட்டு படைகள் போய் இஸ்ரேல் தேசத்து ஒரு சிறு பெண்ணை சிறப்பிடிச்சு கொண்டு வராங்க. சின்ன பிள்ளை ஒரு வீட்டில் இராணுவ தளபதி வீட்டில் வேலை செய்கிறா. வேலை செய்யும் போது அவளுக்கு ஒரு பாரம், தரிசனம். அந்த எஜமான் குஸ்ரோகியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தாங்க முடியல வேதனை. எஜமான்ட்டு சொல்கிறான், என்ன சொல்கிறா, எஜமான் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரானா அங்கே ஒரு தீர்க்க தரிசிருக்காரு, ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த எஜமான்ட்டு சொல்கிறா, எஜமான்ட்டு புருஷன்ட்டு சொல்கிறாரு. நாகமான் உடனே ராஜாட்ட சொல்கிறான், ராஜா சரி நான் இஸ்ரேல் ராஜாவுக்கு ஒரு லெட்டர் தரேன், நீ போடா சுகம் பிடிச்சி வாடான்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்கான். லெட்டரை பார்த்த உடனே இஸ்ரேல் ராஜாவை தான் ஆடையெல்லாம் கிழிச்சிக்கிறான். யாருடா குஸ்ரோதம் விடுதலை தர முடியும்? என் கூட சண்டை போடுறதுக்கு நினைக்கானே, என்னை பகைக்க நினைக்கானே அப்படின்னு நினைக்கான். ஆனால் இந்த வார்த்தை கேட்க தீர்க்கதரிசி எலிசா அங்கே இருந்தார். எலிசா என்ன சொன்னார், அவனுங்க அனுப்பு, இஸ்ரவேலில் தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும். அறிந்து கொள்ளட்டும்னா வேற ஒன்றும் சொல்லலை. அவர் இங்கே உட்கார்ந்துருக்காரு, ரோட்டு வழியே அங்கே நிற்கிறாரு. அங்கே நிற்கிற நாகமாக நிற்கிறாரு, குதிரையோடு நிற்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், கூப்பிட்டு சொல்கிறான், யோர்தானில் போய் 7 தரம் முழுகுடாங்காரு. 7 தரம் முழுகுங்காரு. முழுகுன உடனே சொன்னேன், இவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் ஷாக்குனா, என் நாட்டில் உள்ள ஆர்பார் தர்பார் நதியோடைய பெருசு. நான் கிட்ட வந்தால் இவ்வளோ கொலையடிப்பான், தேய்ச்சி விடுவான், இதாக பண்ணுவான், பம்மாத்து வேலைலாம் செய்வான்னு நினச்சி பார்த்தனே. இது யோர்தானில் முழுகு சொல்லானே அப்படி சொல்கிறான். ஆத்திரப்படுறான். ஆனால் அவனுக்கு கையில் கொடுக்க மனுஷன் சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய காரியம் செஞ்சுருந்தா ஒரு 10 கிலோ தங்கம் கொண்டு வா, சோமாய் போன்னு சொல்ல கொண்டு போயிருப்பல்ல, உன்னை என்ன இலவசமாக தான் சொல்கிறான், யோர்தான் முழுகுதான் சொல்கிறான், அந்த செஞ்சு பாறேன் அப்படின்னு சொல்கிறான். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு 7 தரம் முழுகின உடனே சரீரமே சோமா போடுதில்லை. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போடும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போடும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போடும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரநீட்டி அதிசயம்
செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்தவரே ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா எல்லோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. இன்றைக்கு ஆண்டவர் தான் விடுதலை தராரு. நாகமான் குஷ்டை போச்சு பார்த்தீங்களா? ஒரே வார்த்தை சொன்னா, இஸ்ரவேல் தேவனை தவிர உலகத்தில் வேற தேவனே இல்லடான்ட்டான். ஒரே வார்த்தையில மகிமை. நான் வாழ்கிற வாழ்க்கை தேவன் பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். வல்லமை உள்ள வாழ்க்கை ஆண்டோட வார்த்தை வந்து பொய் உரையாது. அதுக்கு பயந்து நம்ம வாழணும். தேவனுக்கு பயந்து மனமான வாழ்க்கை வாழணும். எதுக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் வைக்காங்க? அவங்க எதுக்கு சொல்கிறாங்க? கடவுளை பற்றி எதுக்கு சொல்கிறாங்க? ஆண்டோடைய அன்பு இருக்கிறனால தான் இந்த ஊழியத்தை அங்கே செய்கிறோம். இந்த ஆண்டவர் இவ்வளோ பெரிய நல்லவர். மிஷனரி வந்த காலத்தில் சோப்பு கொடுத்தாங்க, சீப்பு கொடுத்தாங்க, எண்ணெய் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ மக்கள்லாம் கேட்டாங்க, இவங்க யார், இதான் எங்களுக்கு தாராங்களே, இது யார் அப்படி கேட்கும்போது இந்த ஆண்டோடைய அன்பு சொன்னாங்க. இந்த ஆண்டோட அன்பு எங்களுக்கு நெருக்கி எவனாலும் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் மாற்றப்பட்டாங்க, கடவுளுக்கு மாற்றப்பட்டாங்க. இன்னைக்கு கேவலமாக இருக்குது. காரியம் கேட்டால் சண்டை, பதவி சண்டை. நேசி வந்தா என்ன கிடைக்கும்? எக்ஸிக்யூட்டிவ் ஆனால் என்ன சம்பாத்தியம் பண்ணலாம்? கரஸ்பாண்டான எவ்வளோ எடுக்கலாம்? இது வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை இல்லை. பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போது எனக்கு என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்த கீழ் வேலை செய்துங்காரு. வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது பாக்கியங்காரு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னு காண்டு கேட்கணும். உலகத்தில் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நான் மறித்தாலும் தேவனோட வாழ்வேன். நான் சிறுபையனாக இருக்கும்போது எங்கள் ஊர் பக்கத்தில் வீரானன்னு ஒரு கிராமம் இருக்குது. ஆபிரகாம் ஐயான்னு சொல்லி எங்களுக்கு குருவான ஒருத்தர் இருந்தார். நல்ல தேவ மனுஷன். ஆபிரகாமை போல விசுவாசமுள்ள தகப்பேன்.
யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவாங்க, சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 1 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆகாப் ராஜா ஒரு மனுஷன் ராஜா இருக்கா. வீட்டுக்கிட்ட அரண்மனை வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது, நாவாப்பு தோட்டம், நாவாப்பு உருவாக்கின தோட்டம் இருக்குது. 1 ராஜா 21ஆம் அதிகாரத்தில் தோட்டத்து மேலே ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு தோட்டத்தை போய் கேட்கான். என்ன சொல்லி கேட்க? நியாயமாக தான் கேட்டான், தப்பாக கேட்கல. எப்பா தோட்டம் எனக்கு கீரை கொல்லை ஆகப்படுகிறதுக்கு தான், முடிஞ்சா நான் உனக்கு பணத்தை தரேன், சரிசமம் வெள்ளம் வேறொரு தோட்டத்தை தரேங்க. ஆகா 1 ராஜா 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கொடுக்க முடியான்ட்டான். ஒரே வாட்சியிடம் என் பிதாக்கள் சுதந்திரத்தை கொடுக்க முடியாதுன்ட்டான். உடனே வீட்டுக்கு போய் கோவிச்சுக்கிட்டு படுத்துக்கிறான், சாப்பிடலை. முண்டாட்டி யோசப் பெரிய விக்கிரகாரக்காரி, மாயமாலக்காரி, சூரியக்காரி, பயங்கரமான காரியங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 31:10 வாசிக்கும் போது குணசாலி சரி கண்டுபிடிப்பவன் யார், விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்த முத்துன்னு சொல்லி வாசிக்கும். அது விலை உயர்ந்த முத்து இல்லை, அது கெட்டுப்போன முத்து. அவள் சொல்கிறா, நீ ராஜா தானே, உனக்கு தானே தோட்டம் வேணும், நான் தரேன், போய் சாப்பிட்டு படுறாங்க. அப்போ அவன் கேட்டிருக்கணும், நீ எப்படிமா தருவ, பிதாக்கள் சொல்லி தர முடியான்னு சொல்லிட்டான், நீ இப்படி தருவேன்னு சொல்லியிருக்கலாம். அவன் கேட்கல, மதிக்கிட்ட ராஜா படுத்துட்டான், சாப்பிட்டான், படுத்துட்டான். இவன் என்ன சொல்கிறா, நாவாப்பு இருக்க ஊருக்கு லெட்டர் எழுதி ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான் சொல்லி 2 கள்ளச்சாட்சி ஏற்படுத்தி அவனை கொல்லுங்க, உபவாசம் போட்டு. இந்த உபவாசம் தான் வைக்காங்களா? கல்லெறிஞ்சு கொல்லி கள்ளச்சாட்சி சொல்லுறது தான் உபவாசம் வைக்கிறாங்களே, அதே போய் செஞ்சிடறாங்க. ஆனால் மனுஷன் பார்க்காம இருக்கலாம். இந்த சத்தம் ஆண்ட சமூகத்தில் போகுதில்லை, ஆண்ட சமூகத்தில் போகுதில்லை, ஆண்ட சமூகத்தில் போகுதில்லை. ஆண்டு கேட்காரு, எலியா கூப்பிட்டு கேட்காரு, ஆகாப்பு எங்கடான்னு கேட்காரு. அவன் கேட்கான், பொல்லாதவனை கண்டுபிடித்தாயான்னு கேட்கான். அவன் கேட்குறான், அவனு மடத்த கிளி கேட்கான், பொல்லாதவனை கண்டுபிடித்தாயான்னு கேட்கான். அப்போ தான் ராஜா சொல்கிறான், அவன் தீர்க்க சொல்கிறாரு, பொல்லாப்பு சேனும் விற்று போட்டாய்ங்க. இன்னைக்கு பொல்லாப்பு சே நிறைய பேர் தங்களை விற்று போடுறாங்க. திருச்சபையில் அப்படியே போய் சொல்கிறாங்க, திருச்சபை சின்ன காரியத்துக்கு அப்படியே போய் சொல்கிறாங்க, காணிக்கை எடுத்துடுறாங்க, சத்தியம் பண்ணுறாங்க. தேவையா? சாட்சியா? இது நம்ம தலைவர்கள் மன்னிக்காங்க. காரணம் ஓட்டு போடணும்ல. எவ்வளோ வேதனையான காரியங்கள், ரொம்ப சங்கடமான காரியங்கள். அதே போல் அந்த ஆபரம் ஐயா ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் பெட்ரோல் லைட்டு தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன பையன், என் தலையில் என் லைட்டை வச்சுருக்கேன். திடீர்னு அவர் சொல்கிறாரு, நினையானாலும் மரணம், நினைனாலும் மரணம் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மாட்டு வண்டி வேகமாக ஓடி வருது. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 70 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 7 வயசோ 8 வயசோ தான். ஓடி வரும்போது வேதம் என்றைக்கும் பொய் கிடையாது. தானியேல் 9 வாசிக்கும் போது ஒரு வசனம் சொல்லுது, 27 வசனம் நினைக்கேன். ஒரே பந்தியிலேருந்து பொய் சொல்லுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 ராஜாக்கள் ஒரே பந்தியிலேருந்து பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லி, அதே மாதிரி பொய் சொல்லி வீட்டில் சாப்பிட்டு, ஜமீன் வீட்டில் சாப்பிட்டு அவனை துண்டுதுனாக வெட்டிடுறாங்க. வெட்டி அவனை காப்பாற்றுக்காக மாட்டு வண்டியில் போட்டு சத்தம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐயா பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு கண்ணில் மறக்காது. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்ச லோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்ச லோகம் சேர்ந்திடுவோம்.
காலமெல்லாம் ஓடுதே ஓடுதே. காலமெல்லாம் ஓடுதே ஓடுதே கல்வா. பாடுங்கண்ணே பாடுங்க, எனக்கு தெரியல பாட்டு, கல்லூரி சீக்கிரத்தில் இருக்கு. உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதிலே ஜெயாவும் ஒளியோ. ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பலன் நரகம் நரகம் ஓ பாவி நடிடாயோ. கண் காண்பெல்லாம் அடியோ அடியோ காணாத. இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார் காலமெல்லாம் போகுதே போகுதே போலமாயிரே. ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன் உன் மீட்பரண்டை வராயோ. இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பத்தில எவ்வளவு அருமையான காரியம். உலகம் அழிஞ்சு போகிற உலகம். இதுக்கு மனுஷன் ஏதோ ஆசைப்பட்டு எப்படியோ சில காரியங்களை செய்து பணத்துக்காக எல்லாமோ பண்ணுறான், கொலை பண்ணுறான், பணத்துக்கு என்னெல்லாமோ பண்ணுறான். மறக்க முடியாது, வாழ்க்கை இல்லை. ஒரு சம்பாத்தியம் நம்ம ஆஸ்வதிக்க முடியாது, ஒரு சம்பாத்தியம் கூட வராது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி, கூட வராது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்.
வேதனை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? ஆகாப் ராஜா கதி என்ன, யோசேபின் கதி என்ன? துண்டு சரீரம் கூட கிடைக்கல யோசேபின் சரீரம். ஆகாப் ராஜா கொடூரமாக கொல்லப்பட்டான். நினைச்சு பாருங்க. எலியாக்கு காலத்தில் பாருங்க, மகிமையை எடுத்துக்கொள்ளப்பட்டான். மகிமையா 2 ராஜா 2 வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளப்படுறான். பக்கத்தில் எலிசா பார்த்துக்கிட்டே இருக்காரு. எலிசா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எலியா கேட்காரு, அப்பா நான் போகிறேன், சீக்கிரம் உனக்கு என்னடா வேணும்னு கேட்காரு. உன்னுடைய மகிமையில் நீ எடுத்துக்கொள்ள முடியும்போது உன்கிட்ட இருக்க தாளந்து, உன் ஆசை எனக்கு எட்டத்தனை வேணும் கேட்க. நல்ல காரியத்தை கேட்டேன், ஆனால் நான் போகும்போது நீ பார்த்துக்கிட்டேன் அப்படி சொன்னால் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறான். அது மாதிரி எலியா எடுத்துக்கொள்ள பரலோகத்தில் போய்கிட்டு இருக்காரு. சுழல் காற்றில் எலிசா பார்த்து கதறி எழுதுறான். என்ன சொல்லி எழுதுறான்? என் தேவனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே சொல்லி கதறி எழுதுறான். எளிய காலத்தில் பாருங்க எவ்வளவுப்பட்ட மகிமை. 3 வருஷம் மழை இல்லை, அவன் எதுக்கும் கவலைப்படலை. யோனாதி ஓரத்தில் கேரி தாட்டில் ஆற்று தண்ணியை குடித்தான். காலையிலும் மாலையிலும் காகங்களும் வந்து ரொட்டி கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஆற்று தண்ணி வற்றி போச்சு. இவன் வருத்தப்படலை, இவன் எதை குறித்தும் வருத்தப்படலை. ஆனால் ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஆண்டவர் என்ன சொல்லி வருத்தப்பட்டார்? நீ சீதோருக்கு சாரி பார்த்து ஊருக்கு போ, ஒரு 7 தாய்க்கு கட்டளையிட்டு இருக்கேன், அந்த 7 தாய் உனக்கு எல்லாம் தருவா அப்படின்னு சொல்கிறான். அவன் எழுந்து போய்கிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது ஒரு 7 தாய் விறகு வர. எதுக்கு விறகு வர்றா? 3 வருஷம் மழை இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ கேஸ் இல்லைல்ல, நிறைய வீட்டில் கேஸ் இல்லை, நிறைய ஹோட்டலில் சாப்பாடு கொடுக்கறதில்லை, வெந்நி கொடுக்கறதில்லை, என்ன கேஸ் இல்லைல்ல. அவன் எதுக்கும் வருத்தப்படலை. தாயை பார்த்து கைதட்டி குரல் கொடுக்கான். குரல் கொடுத்து எனக்கு ஒரு சின்ன தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வர போகிறா. தண்ணி கொண்டு வர போகும்போது கைதட்டுறான். கைதட்டி சின்ன ரொட்டி துண்டு தான் கொண்டு வாங்க. அவன் என்ன சொல்கிறா? ஐயா, தேசத்தில் மழை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், தண்ணி இல்லைன்னு தெரியும், என்கிட்ட கொஞ்சம் போல மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை மாவை ரொட்டி சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போலன்னு காத்திருக்கேன் ஐயா, அதுக்கு 2 விறகு பிறக்க போகிறேங்க. ஒரே வார்த்தை சொல்கிறான், முதலாவது அடைய எனக்கு கொண்டு வா, தேசத்தில் மழையை கட்டி நாள் வரைக்கும் உன் மாவும் குறையாது, பாத்திரத்தில் எண்ணெயும் குறையாதுன்னு வார்த்தை கொடுக்கான். அதுபடி செய்த பிறகு தேசத்தில் 3 வருஷம் முடிஞ்சு மழை பெஞ்சு செழிப்புள்ள காலம் வரைக்கும் அப்படியே இருந்தது. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தல்ல, யாருக்கும் பயப்படல, யாருக்கும் செய்யல. ஆகாப் ராஜாவை கேட்குறான், நீ பொல்லாப்பு சீனம் விற்று போட்டாங்க, நம்ம இப்படி யார்ட்டையும் சொல்ல முடியல, நம்ம தலைவர்கள்லாம் பொல்லாப்பு தான் செய்கிறாங்க, எல்லாத்தையும் விற்று போடுறாங்க, நம்ம கேட்க முடியல. கேட்டவனை கயிறு ஊறிடுவேன், சார்ஜ் ஊறிடுவேன், ஏதோ சொல்கிறாங்கல்ல. எவ்வளோ வேதனை. யாரும் தப்பு பண்ணும்போது ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் பார்ப்பார்ல. ஆண்டு நீதி உள்ள தேவன் இல்லை, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல, சொல்லி செய்யாது இருப்பாரோ பட்சிக்கிற அக்னி. ஒவ்வொரு காரியத்துக்கு மனுஷன் கணக்கு கொடுத்து தான் தீரணும், யாரும் தப்ப முடியாது. ஆண்டு எனக்கு எவ்வளோ தாளந்தை தந்திருக்காரு, அந்த தாளந்தை கடவுளுக்காக பயன்படுத்தினா தான் வாழ முடியும். ஏதோ வாழ்ந்தேன், என் பேர் புகழுக்க வாழ்ந்தேன், வாழ்க்கை புகழெல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒன்றும் நிற்காது, ஒன்றுமே நிற்காது. பரிசுத்தமான வாழ்க்கை. ஒரு சினிமையால் சொல்கிறால, வேதத்தில் வாசிக்கல, 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது புருஷனை கூப்பிட்டு சொல்கிறார்ல, எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறா? இவர் பரிசுத்தவான் என்று காண்றேன், எப்போனும் வீட்டில் தங்கட்டும், ஒரு நாற்காலியை போடுவோம், குத்துலோக்கு வைப்போம், மேஜையை வைப்போம், எப்போ வேணும் வீட்டில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்னு சொல்லி சொல்கிறார்ல. எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கா? சென்னையில் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர், துட்டு தான் வாழ்க்கை, ஒயிட்டு போடுவார், வெள்ளை செருப்பு போட்டுவார், வெள்ளை செருப்பு தான் போடுவார், பிரைஸ்லாட் பாரு. 100 ரூபா எடுத்த தோத்திரம், 500 எடுத்து அதுக்கு ஒரு தோத்திரம், 1000 எடுத்து அதுக்கு தோத்திரம். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்தார். சரியான வாழ்க்கை இல்லை. சபை மூப்பர்
கிட்ட தவறாக பழகி அந்த அம்மா போயிட்டாங்க. அந்த அம்மா வீட்டை எடுக்கிறதுக்கு 10,000 ரூபாய் கேட்குறான். கூட்டிகிட்டு போனவன் 10,000 கொடுத்து ஒரு சம்சாரத்தை அனுப்பிடுறேங்க. எவ்வளோ கேவலம், எவ்வளோ கேவலம். பயமில்லாத வாழ்க்கை, ஒரு அச்சமில்லாத வாழ்க்கை. கடலுக்கு பயம் ஐயா, ஒரு வாழ்க்கை தான் ஐயா. ஒரு வாழ்க்கை கடலுக்கு பயமுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். எலிசா எப்படி வாழ்ந்தார், எப்படி பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்தார். சுனிவேல் காலத்தில் நாட்டில் பஞ்சம், நாட்டில் பஞ்சம். அந்த சுனேமியால் ஒரு ஹெல்ப்பு பண்ணாங்கிறதுக்காக ஆண்டவர் மூலமாக அவர்கிட்ட பேசுகிறாரு. தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், ஏதோ தேசத்துக்கு போயிடுங்காரு. பெலிசத்துக்கு போய் இருன்றாரு. போயிட்டா 7 வருஷம் முடிஞ்சு தன் வீட்டுக்காக தன் இடத்துக்காக ராஜாட்ட வந்து முறையிட நிற்கா. அங்கே கேயாசி நிற்கிறான். கேயாசி எலியாவுக்கு போகிற எலிசாவுக்கு கேயாசி வரணும். ஒரு காசுக்கு ஆசைப்பட்டதுனால, ஒரு வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டதுனால காலமெல்லாம் குஷ்ரோயா மாறிட்டான்ல. நாகமான் குஷ்ரோ உன்னையும் சொந்ததையும் தொடர்ந்து பிடிக்கணும் சாபம் கொடுத்துட்டான்ல. நிற்கிறான். ராஜா கேட்குறாரு, எலிசா பற்றி எனக்கு நிறையா காரியம் சொல்லுப்பா, எலிசா பற்றி நிறைய சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. எலிசா பற்றி எல்லா காரியம் சொல்கிறார். ஒரு மகளை சுனிமேக்கு ரொம்ப வயசாகி போச்சு. அவன் ராஜா திக்கசி கேட்குறான். சுனிமேலை கூப்பிட்றாங்க. எனக்கு இப்படி சகலக்கரனோட உதவி செய்யறியே, உனக்கு என்ன செய்யணும், ராஜாட்ட பேசணுமா சேனாதிட்ட பேசணுமா கேட்குறான். 2 ராஜா 5ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், தேசத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஐயாங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. அப்போ திக்கசிட்ட கேட்குறான். திக்கசி கேசிட்ட கேட்குறான், அவளுக்கு என்னடா வேணும் கேட்குறான். ஐயா, புருஷன் வயது சென்றவன், குழந்தை இல்லை, ஒரு குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொன்ன கூப்பிட்டு சொல்கிறான். ஒரு பிராண 38 காலத்தில் குழந்தையை அணைத்து கொண்டிருப்பான்னு சொல்லி வாக்கு கொடுக்குறான். அவன் எனக்கு அபத்தம் பேச வேண்டாங்க, அவ்வளோ சாட்சி, அவ்வளோ வல்லமை. குழந்தை ஆண்டு சொன்னபடி குழந்தை பிறக்குது, செத்து போகுது, உயிரோடு எழுப்பி கொடுக்காரு. அவன் கேசி சொல்கிறான், சுனேமியா இவ்வளோதான், பெற்றெடுத்த குழந்தை இதை தான் சொல்கிறான். ராஜாவுக்கு பயங்கரமாக ஷாக்கு. அதனோடனே அவன் பெலிஸ்து தேசத்தில் ஓடி போன நாட்களில் 7 வருஷம் இருந்தால, பஞ்சத்தில் 7 வருஷம் இருந்தால, அவளுக்கு வர வேண்டியெல்லாம் வீட்டு கொடுத்தான். இரட்டிப்பான நன்மை. இன்றைக்கு ஆண்டவன் வாழ்க்கையில் என்னத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறாயோ, வேதத்தில் வாசிக்கமில்லை. லூக்கா 19ஆம் அதிகாரத்தை 10 வாசிக்கும் போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷனும் உலகத்தில் வந்தார். எந்த காரியத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்காயோ அது வாழ்க்கை தரப்போர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் வீணாக கஷ்டப்படாதீங்க. சில வீணாக பாரம் சாப்பிட மாட்டாங்க. என் மச்சின வீட்டில் நல்லா இருக்காங்களே, என் குழந்தை வீட்டில் நல்ல செயின் வாங்கிட்டாங்களே, என் ஓரத்தி வீட்டில் நிறையா வீடு கட்டிக்கிட்டாங்களே, என் புருஷன் டம்மியாக உட்காந்துருக்கான்னு சொல்லுவா கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்காரு. அது வாழ்க்கை இல்லை. கட்டப்படாத வீடு உனக்கு தாண்டு தருவார். வெட்டாத நீரூற்று, கட்டாத எல்லா காரியங்களும் தருவார். நாடாத திராட்சை தோட்டம் எல்லாத்தையும் தருவார். கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு நீ வாழும்போது, கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வான்னு சொல்லி தேவனுக்கு சாட்சியாகி வாழும்போது, மகிமையான வாழ்க்கையை வாழும்போது உன்னை ஆஸ்வதிக்கிற தெய்வம் வேதத்தில் வாசிக்கம் இல்லை. எண்ணாம் 24 வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆசிரியப்பது கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆண்டவர் ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். எந்தப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, சரீரத்தை எப்படிப்பட்ட பலவீனத்தில் வந்திருந்தாலும் சரி, உன் பலவீனத்தை விடுதலை தந்து 18 வருஷமாக நடக்க முடியாமல் கூனி அந்த மகளை கூட விடுதலை கொடுத்தார்ல. 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தை மனுஷன் படுத்திருந்தான். வேதத்தில் வாசிக்கமில்லை. யோவான் 5 வாசிக்கும் போது, இஸ்ரேலில் ஆட்டு வாசனை அருகே குளம் இருந்துச்சு, பெதஸ்தா குளம். தேவதை இப்போ வந்து கலக்குவான். தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்தில் நிறைய பேர் படுத்து கிடப்பாங்க. முதலாவது கலக்கப்படும் போது யார் முதலாவது இறங்குறானோ அவன் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தால் சுகம் பெறுவான். அதுக்கு ஒரு மனுஷன் 30 வருஷமாக படுத்திருக்கான். ஆண்டு 33 வயசுக்கு பிறகு, ஆண்டு பிறக்கிறதுக்கு 4 வருஷம் முன்னே படுத்திருக்கான். ஆண்டு 33 வயசுல ஊழியத்துக்கு வரும்போது அந்த மனுஷனை பார்க்காரு. சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்காரு. ஐயா, அதுக்கு தான் படுத்திருக்கேன். குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு இறைக்கூட யாருமே இல்லை அப்படி சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படி சொன்னார்ல.
அதே போல உன் படுக்கை எடுத்து உன் படுக்கையில் விடுதலை கொடுத்து உன்னை பாதுகாத்து உனக்கு ஏற்ற பலத்தை தந்து உன்னை வழிநடத்தி காத்து விடுவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். அது மனசில் நினைச்சு வாழணும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓ இறக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு கொள்ளும் தண்டனையோ மேலே விழுந்ததையே. எங்களுக்கு சமாதானம் உண்டு கொள்ளும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா,
துதிப்பேன் தோற்றிருப்பேன். மனதுருகும் தெய்வமே கிருபையா, மனதார துதிப்பேன் தோற்றிருப்பேன். ஹல்லேலூயா. ஏப்தாவை போல, ஒரு சாத்ராக் அபேத்நேகோ போல, எலியாவை போல, எலிசாவை போல கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா வாழவோம். கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்களை ஆண்டவர் ஆசிரிப்பார். எல்லாரும் இடம்பலாமா? காணிக்க போடலாமா? நான் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே கரங்களோடு இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? அன்பின் கரம், ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் எங்களை தாங்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். சாமி உன் பிரியமான பிள்ளைகளை மாற கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தெய்வம் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். 38 வருஷமாக பிரதசகளுக்கு பார்த்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்த தெய்வம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்ன தெய்வம், உன் குடும்பத்திற்கு வியாதிகள், பரம்பரையாக குடும்பத்திற்கு கஷ்டங்கள், அதை எல்லாவற்றையும் அதை எடுத்து போட போகிறார். எத்தனையோ பாடுகளோடு வாழ்ந்திருக்கலாம், கஷ்டங்களோடு வாழ்ந்திருக்கலாம். அப்படின்னு உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார். உன்னை அழைத்தவர் கரவதை அவர் உன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடா இருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார். இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி எந்த கரம் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்னத்தான் அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை ஊனம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ. இப்போது இவர்களை ஊனம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ, இல்லையோ, இல்லையோ. மனசாபம் கொள்ளவில்லையோ, மனசாபம் கொள்ளவில்லையோ. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும்
கேட்டவரும் இகழ்ந்து விடாது சேர்பவரும்